ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக சைக்கோ லவ்வோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற பாட்டை டவுட் பெயிண்டார மாதிரி தெரிஞ்சேன். ஐம் ரியலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள போகலாம். அவன் எந்த பிளேஸ்க்கு வருவானுங்கிறது இவனுக்கே தெரியலையா? இந்த 3 பிளேஸே அப்போ நம்ம ஒரே டேயில் எப்படி வாஷ் பண்ண முடியும்? அதான் எனக்கும் சரியாக தெரியல. நம்ம மட்டும் அவன் இருக்கிற பிளேஸ்க்கு கரெக்டாக போனோம், அந்த ஹெட்டை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு வாட்டர் பாட்டிலை வாங்கி ஸ்கிப் பண்ண குடிக்க சொல்ல, இப்போ தான் நம்ம ஜொங்குக்கு டேயோட திங்கிங்கே வருது. கொஞ்சம் திங்க் பண்ணப்படி நர்வஸ் ஆகி, ஒருவேளை இந்த சவுண்டு டேக்கு கேட்டிருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி லைட்டாக நர்வஸ்லேயே வாட்டரை குடித்த பொசிஷன்ல இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு திங்க் பண்ணால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. சிவாவுமே ஒர்க்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு, அதான் அந்த பசண்டை கீல் பண்ணிகிட்டேனுங்கிற மாதிரி அவரோட ஹவுஸுக்கு போனால் ஜொங்குக்கு நேராக டேயோட ரூமுக்கு வந்தா டே அமைதியாக பெட்டில் பயத்தில் இருந்தவர் ஸ்லீப் ஆகிட்டாரு. டே ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு அப்படியே நோட் பண்ண பொசிஷன்லேயும் டேயோட ஹேர் அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணப்படி, உனக்கு அந்த சவுண்டு எதுவும் கேட்கலையா என்ன? நீ ரொம்ப ரிலாக்ஸாக ஸ்லீப் பண்ண மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணப்படி இருப்பாரா? இப்போ அப்படியே டேஸஸ்லாம் மூவ் ஆன் ஆகிருச்சு. 1 மந்த்துக்கிட்டே ஆயிடுச்சு. நம்ம டேட்டா யாராவது தன்னை தேடி வருவாங்களான்னுங்கிற மாரி வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. 1 மந்த்துக்கு மேலேயே மூவ் ஆன மூமெண்ட்டில் இனி யாருமே நம்மளை இந்த பிளேஸில் தேடி இந்த பிளேஸ்க்கு வரமாட்டாங்க. நம்ம இங்கே தான் இருக்கோங்கிறது கண்டிப்பாக யாருக்குமே நீ தெரிய போகிறதும் கிடையாதுங்கிற மாதிரி நம்மகிட்ட அங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும். என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்க முடியுமானுங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரை பண்ணால் அந்த ஹவுஸுக்குள்ளே கரெக்டாக நம்ம ஜொங்குக்கு என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி ஜொங்குக்கு என்ட்ராகிற மூமெண்ட்டை ஹாலில் தான் மெயின் டோர் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணால் டோருக்கு பேக் சைடில் அது நம்ம டே இருக்கிறத மறைக்கிற மாதிரி டோர் அப்படியே ஓப்பன் ஆக்கி டேயை மறைக்குமா இந்த மாதிரி மறைச்சோம். டே ரொம்ப ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகி பயப்படாத, டோர் லாக் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வெளியே போயிடலான்ங்கிற மாதிரி லாக் ஆக போகிற டோரை கிரிப் பண்ண நம்ம டே பிடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி பிடிச்சிருந்தோம். ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸில் அப்படியே ஒரு பெரிய பாக்ஸே இருக்குது. அந்த பாக்ஸ் அப்படியே ஹேண்ட்ஸில் வச்ச பண்ணபடி, டேங் நான் உனக்கு என்ன கொண்டு வந்துருக்கேன்னு பாரு, கண்டிப்பாக இது உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டேங், நீ இந்த பிளேஸில் ரொம்ப சிங்கிளாக ரொம்ப கஷ்டப்படுற, ரொம்ப பெயினாக இருக்குன்னல்ல, உன்னோட பெயினை மட்டும் குறைக்கிற மாதிரி தான் உனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்கேன். டேங், ரூமை விட்டு வெளியே வாடா அப்படிங்கிற மாதிரி டோர்கிட்ட நின்று நம்ம ஜொங்குக் நேராக ஹாலில் இருக்கிற ஒரு மிரர் டேபிளில் கொண்டு வந்து அந்த பாக்ஸ் வைப்பாரா. அந்த மாதிரி வச்சான். இப்படி வைக்க போகிற அந்த மூமெண்ட்டுக்கு டக்குன்னு அந்த மெயின் டோரை விட்டு வெளியே போகிற அந்த கேப்பில் டோருமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிற மூமெண்ட்டுக்கு டேயோட ஹேண்ட்ஸில் டோரை அடிச்சிடும். இந்த மாதிரி அடிக்கிற மூமெண்ட்டுக்கு டேயோட வாய்ஸ் பேக் சைலேருந்து கேட்குற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பாக்ஸை வைக்க போன நம்ம ஜொங்குக்கு அப்படியே திரும்பி டேயை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்க்க போனால் பாக்ஸு லைட்டாக மிஸ் ஆகி அப்படியே ஃப்ளோரில் விழுது. இந்த மாதிரி விழுந்தா அந்த பாக்ஸ்குள்ளேருந்து நிறைய பேரட், அதோட நிறைய கிளிங்க அப்படியே பறக்குது. இந்த மாதிரி பறக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு தான் அத்தனை கிளிங்க பறக்குது, அதுக்கு நடுவில் தான் நிற்கிறாரு என்ன பொசிஷன்லேயே. ஹவுஸை விட்டு வெளியே போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு, நீ எங்கே போகிற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என்னை ஏமாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி நேராக நம்ம ஹவுஸை விட்டு வெளியே போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்குமே கரெக்டாக மெயின் டோரை ஓப்பன் பண்ண வெளியே வருவாரா. இந்த மாதிரி வெளியே வேண்டாட்டே ஹவுஸை விட்டு வெளியே போனதை பார்த்துட்டு, டேமிட், இவ்வளோ டேஸ் ஆயிருச்சு, சேஞ்ச் ஆகிருப்பேன்னு நினச்சா எப்பண்டா என்னை விட்டு போகலானே திங்க் பண்ணுறீ அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை ஜொங்குக் ஃபாலோ பண்ணப்படி ரன் பண்ணப்படி வராங்க. இந்த மாதிரி வந்தால் ஒரு ஸ்ட்ரீட்டில் தான், அது ஒரு பார்க் சைடு மாதிரி இருக்குது. அங்கே பீப்புள்ஸ் யாருமே அந்தளவுக்கு இல்லை. அந்த மூமெண்ட்டுக்கு ரன் பண்ணப்படி நம்ம தான் கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படின்ற ரோட்டில் விழவும் ஜொங்குக் அப்படியே மூச்சு இறைக்க நிற்கிறாரு. ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணுறட்டையா? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? இந்த மாதிரிலாம் தேவையில்லாத ஒர்க்கை பண்ணாதன்னு சொன்னேன்னா இல்லையா? ஏன் இந்த மாதிரியே பண்ணுற?
நான் உன்னை கேரிங்காக தானே டேங் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னேன். ஜங்குக் அங்கே நில்லு என்கிட்ட வந்து என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு மட்டும் ட்ரை பண்ணாத. இன்னொரு டைம் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும்னு நீ திங்க் பண்ண, நான் இதே பிளேஸில் டெட் ஆகிருவேன்ங்கிற மாதிரி ஹேண்ட்ஸில் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷார்ப்பாக ஒரு திங்ஸ் டேமேஜான ஒரு திங்ஸ் தான். ஆனால் ஹேண்ட்ஸில் எடுத்தபடி என் பக்கத்தில் வந்தீங்கன்னா நான் ஹிப்லேயே சுருகிருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு பயமுட்டுனா, வேண்டாம் டைமா அந்த மாதிரி பண்ணாத, நீ என்னை பிளாக்மெயில் பண்ணுற, அதெல்லாம் நீ பண்ணிக்க மாட்டேன் எனக்கு தெரியும், வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக டேக்கிட்ட வேண்டா, நான் எதுவும் பண்ண மாட்டேன் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை அதோட ஃபிங்கர்ஸ் கிட்ட இருக்கும்ல அந்த ஒயிட் கலரில் இருக்கிற பிளேஸ் அடா கரெக்டாக கட் பண்ணி கட்டுறாரு. டேய் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸை கட் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகி, நீ என்ன பண்ணிகிட்ருக்க டே அப்படிங்கிற மாதிரி அட கீழே போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். என்கிட்ட க்ளோஸாக வராது ஜங்குக், க்ளோஸாக வந்தேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக நான் இதே பிளேஸில் உன் கண்ணு முன்னாடியே டெட் ஆகிடுவேன், என்கிட்ட வராத. நான் தான் உன்னை எனக்கு பிடிக்கலனுங்கிறோம்ல, என்னையே இப்படி டார்ச்சர் பண்ணுற, என்னை எதுக்காக என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணுற? நான் பெயினில் துடிக்கணும், நான் பெயினில் துடிச்சு சாகணும், அதை நீ பார்த்து ஃபீல் பண்ணணும், அதுக்காக தானே என்னை நீ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க. அவனை இதே பிளேஸில் டெட் ஆகிருதுன்னு அப்படிங்கிற மாதிரியும் நம்மகிட்டே அப்படியே ஹிப்பில் வேகமாக சொருகலான்ங்கிற மாதிரி போனால் அந்த பிளேஸில் டேக்கு பேக் சைடில் இன்னும் ஒரு கார் வந்து நிற்குது. அந்த காரில் இருக்கிற பர்சன்ட் கரெக்டாக நம்ம ஜங்குக்கு பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ண வர மூமெண்ட்டை நம்மகிட்டே பார்க்குறாரு. யார் இவங்க, இத்தனை பர்சன்ட்ஸ் எதுக்கு காரை விட்டு இறங்குறாங்க, எதுக்கு ஜங்குக்கு பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் ஹேண்ட்ஸில் வச்சுருக்கிற அந்த பைப்பை பிடிச்சிருக்க பொசிஷன்லேயே ஜங்குக் பின்னாடி திரும்பி பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம கட்டி சொல்லதுக்குள்ளேயே அவங்க ஷூட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஷூட்டிங் சவுண்டை கேட்டு நம்ம ஜங்குக்கு தான் டேக்கு பக்கத்தில் வேகமாக வந்து டேயோட ஹேண்ட்ஸில் இருக்கிற அந்த இரும்பு ஷார்ப்பாக இருக்கிற அந்த திங்ஸை தட்டி விட்டுட்டு டேயை கிரிப்பாக பிடிச்சபடி எந்த ஒரு அட்டாக்கும் டே மேலே படாதபடி நம்ம ஜங்கு கிரிப்பாக பிடிக்கவும் ஒரு 3 புல்லட்ஸ் வந்து நம்ம ஜேக்கியோட பேக் சைடில் வந்து ஷூட் அவுட் ஆகிரும். இந்த மாதிரி ஷூட் அவுட் ஆனதை பார்த்துட்டு டே ஷாக் ஆகி, ஹே என்ன பண்ணிட்டீங்க, என் குக்கி என்ன பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே நம்மகிட்ட இந்த மாதிரி கட்டுனா அதே பிளேஸில் கரெக்டாக சுகா ஆப்போசிட்டில் ஜங்குக்கு ஷூட் பண்ண பர்சன்ட்டை ஷூட் பண்ணவும் இப்போ நம்ம டே தான் ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக அவருக்கு மேலே ஓவராக இருந்த ஜங்குக்கை பொறுமையாக தரையில் படுக்க வச்சுட்டு, குக்கி என்ன பாரு குக்கி ஐஸை ஓப்பன் பண்ணு குக்கி, என் குக்கி என்ன பண்ணீங்க குக்கி என்ன பாரு குக்கி, நான் தெரியாமல் ஹவுஸை விட்டு வெளியே வந்துட்டேன் குக்கி நீ என்ன ப்ரீத் பண்ண மாட்டேங்கிற குக்கி ஹயா குக்கி ப்ரீத் பண்ண மாட்டாங்க நீ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க குக்கி ப்ரீத் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டறி அழுறாரு. இந்த மாதிரி அழுதான் எங்கே கட்டாகி இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலில் கட்டுட்டு ஜங்குக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் வந்துட்டுருக்குது. நம்ம டேட்டா அப்படியே டிஆர்ஏஸ்லேயே உட்காந்துருக்க மூமெண்ட்டுக்கு கரெக்டாக டேயோட பேரண்ட்ஸுமே அந்த ப்ளேஸ் பண்ணுறாங்க. டேயாங்க நீ இவ்வளோ டேஸாக எங்கடா போகணுங்கிற மாதிரி டேக்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா டே எதையுமே பேசாமல் ரொம்ப சைலண்டாக அமைதியாக இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு இப்போது ஒரு 2-3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்க்கு மேலே மூவ் ஆகிடுச்சு. ஜங்குக்கு சேஃப் ஆகிட்டானுங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டேயோட பேரண்ட்ஸ் கூடயே சேர்ந்து ஹவுஸுக்கு போயிடலான்னுங்கிற மாதிரி கிளம்ப இந்த மாதிரி கிளம்புனா சுகா அப்படியே டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி, மாம் டாட் நான் கொஞ்சம் டேக்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரையும் ஹவுஸுக்கு அனுப்பிட்டு டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்ச பொசிஷன்லேயே நேராக டெரஸ்க்கே கூட்டிகிட்டு வர்றாரு. இந்த மாதிரி டெரஸ்க்கு கூட்டிகிட்டு வேண்டாம் நம்ம டேடா, என்னாச்சு ஹயாங், எதுக்காக ஹயாங் இந்த மாதிரி பேசிகிட்ருக்கீங்க, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம சுகா கிட்ட கேட்க, எங்கே கிளம்புற, எங்கடா போகிற, நீ தானே ஜங்குக்கு பக்கத்தில் இருந்து ஜங்குக்கு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், எங்கே போகிறேங்கிற மாதிரி கிளம்புறேன். டேயாங் அவன் அடிபட்டிருக்கவன் சீரியஸாக இருக்கிறான், அவனுக்கு ட்ரீட் பண்ணான்ட்டுருக்குது, கண்டிப்பாக இப்போ நீ அவன் பக்கத்தில் இருந்து அவனை கேரிங்காக பார்த்துக்கணும். அவன் இங்கே இருக்கிற எந்த ஒரு பர்சன்ட்டையுமே நோட் பண்ண மாட்டான், உன்னிட்ட அவன் தேடுவான். அவன் பக்கத்தில் இருந்து அவன் நார்மல் ஆக்கட்டேயும் அவனுக்கு நீ மொட்டை ஹெல்ப்பையும் பண்ணணும்ல. என்ன ஹயாங் வளரிட்டு இருக்கீங்க, அவங்ககிட்டருந்து தப்பிச்சிட்டேன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுட்ருக்கேன், திரும்பவும் அவன்கிட்ட என்னை போக சொல்கிறீங்க. அப்போ ஏன்டா அந்த மாதிரி அடிபட்டுருக்க சொல்ல, ஏன் குக்கிங்கிற மாதிரி அழுட, அதுக்காக
ஒரு பர்சன்ட் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பார்க்க சொல்ல சிரிக்கவா முடியும்? அதான் நான் இந்த மாதிரி பண்ணேன். அது மட்டும் இல்லை, ஜங்குக்கு ஒரு சைக்கோ. அவன் ஒரு சைக்கோ. எனக்கு ஃபர்ஸ்ட்டில் தெரியவே இல்லை. நீங்கள் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ஜங்குக்கு உன் லைஃப்க்கு செட் ஆக மாட்டான், ஜங்குக்கு உன் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணணும்னு திங்க் பண்ணாதேன்ட்டு. அவன் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறான். அவனோட பிஹேவியர் சைக்கோ மாதிரி இருக்க போயிட்டான். நீங்கள் அவனை லவ் பண்ணாடனுங்கிற மாதிரி என்னை வார்ன் பண்ணியிருக்கீங்க. அது எனக்கு அப்போ புரியல. இந்த மாதிரி ஒரு சைக்கோவை யாராவது லவ் பண்ணுவாங்களா? இப்படி பேசுகிற டேவோட சீக்ஸ்லேயே ஒரு ஸ்லாப்புலவும் சிம்மி நான் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷூவோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சா, நானும் சரி ஏன் பிரதர் ஆச்சுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ரொம்ப அமைதியாக இருந்தா, யாரை பார்த்துட்டா சைக்கோன்னுட்டு இருக்க? யாரை சைக்கோனுங்கிறது? என் ஃப்ரெண்டு சைக்கோவா? என் ஃப்ரெண்டு சைக்கோவாடா? உன்னை மாதிரி இருக்கிற பசண்டால தாண்டா என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? என்ன அவன் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சுங்கிறது உனக்கு எல்லாமே தெரியுமா? ஒத்த வேடில் அவனை சைக்கோன்னுட்டு இருக்கேன். இங்கே பாருட்டே, என் பிரதர்னு இங்கே போயிட்டு நீ என் முன்னே இன்னும் நின்றுக்கிட்டு இருக்க. இதே இன்னொரு பர்சன்ட் இந்த மாதிரி ஏன் ஜங்குக்க சைக்கோன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கில் பண்ணியிருப்பேன். என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? அவனாடா உன்னை தேடி வந்தான்? அவனாடா உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணா? அவனாடா நீ வேணுங்கிற மாதிரி உன் பின்னாடி பைத்தியமாக சுட்டுனா? அவன் என்னடா பண்ணான்? அவன் என்ன பண்ணான்? என்னை விட்டு மூவ் ஆன் ஆகிரு. ஏன் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுற? மூவ் ஆன் ஆகுன்னு தானே உன்கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். நீ தானே அவன் ஹார்ட்குள்ளே போன. நீ தானடா அவனுக்கு எல்லா ஃபீலிங்ஸையும் கொடுத்த. நீ தானே நான் இருக்கேங்கிற மாரி எல்லா பிளேஸ்லேயும் அவன் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே நடந்த. நல்லா யோசிச்சுப்பாரு, யாரோட லைஃப்பில் ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தான்ட்டு. நீ தான் அவன் லைஃப்குள்ள இந்த வேர்ல்டில் எல்லாமே நான் தானுங்கிற மாதிரி அவனுக்கு ஃபீலிங்கை கொடுத்த. எனக்கும் அந்த மூமெண்ட் ஃபஸ்ட்டில் பெயினாக இருந்தாலும் என் ஜங்குக்கும் கூட இருக்கிற ஹாப்பியான மூமெண்ட்டை பார்க்க சொல்ல எனக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் லவ்வில் எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது இருந்தான். உங்களை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டேன். என்னமோ பெருசாக ஏன் என்னோடய ஜங்குக்கு சைக்கோன்னுட்ருக்க? அவன் பேரண்ட் பண்ண மாட்டேனடா இப்போ நீயும் பண்ணுற. அவன் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமாடா? அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட சைல்டு ஏஜை அப்படியே இப்போ நம்ம சுகர் சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் ஜங்குக்கோட பேரண்ட்ஸு குட்டி ஃபைட்டில் ஜங்குக்கோட டேடு டெட்டாக இருந்திருப்பாங்க. ஜங்குக்கோட டேடு டெட்டான அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட மாம் ஜங்குக்கை சேஃபாக பார்த்துக்க முடியாமலேயும் ஜங்குக் தனக்கு ஒரு தொல்லையாக இருப்பானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி அவங்க செகண்ட் மேரேஜே பண்ணியிருப்பாங்க. செகண்ட் மேரேஜ் பண்ண பிளேஸில் உள்ள பர்சன்ஸ்க்கு ஜங்குக்கை சுத்தமாக பிடிக்காத மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கை ஒரு பார்க்கில் கொண்டு வந்து ஜங்குக்கோட மாமே கொண்டு வந்து விட்டுட்டு போயிருந்துருப்பாங்க. இந்த பிளேஸில் என்ன இருந்துக்கோ, நான் உனக்காக சாக்லேட் வாங்கிட்டு வரேங்கிற மாதிரி சைல்டு ஏஜில் பேபின்னு கூட திங்க் பண்ணாமல் ஜங்குக்கு அந்த பார்க்கில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதே பிளேஸ் வழியாக நானும் என்னோடய பேரண்ட்ஸும் அந்த பார்க்குக்கு போக சொல்லட்டான். ஜங்குக்கு அங்கே இருந்துகிட்டே நாங்கள் பார்த்தோம். மார்னிங் 10 o'clock போல் அந்த பிளேஸில் விட்டுட்டு போன ஜங்குக்கு ஈவினிங் அந்த பார்க்கை க்ளோஸ் பண்ணுற டைமே தாண்டிருச்சு. அதே பிளேஸில் அவன் மாமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். நாங்கள் போய் அவங்ககிட்ட போய் பேசினோம். உன் மாமனை சீட் பண்ணிட்டாங்க, அவங்க இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டாங்க, அந்த ஃபேமிலியில் இருக்க பர்சன்ஸ் நீ ப்ராப்ளமாக இருப்பேன்னு சொல்லி உன்னை மூவ் ஆன் பண்ண சொல்லிட்டாங்க, உன் மாமனை தேடி வரமாட்டாங்கங்கிற மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு என் பேரண்ட்ஸும் நாங்களும் சொன்னோம் தெரியுமா? ஆனால் அவன் நாங்கள் சொல்கிறத நம்பவே இல்லை. என் மாம் வருவாங்க என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க, எனக்காக சாக்லேட் வாங்கிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க, நான் அங்கேருந்து எங்கே வர மாட்டேன், பிறகு என் மாம் என்னை தேடுவாங்கங்கிற மாதிரி சொன்னான். அந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு. ஜங்குக்கை ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ண அந்த டே என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாத டேயாக இருந்துச்சு. ஜங்குக்கை என்னோடய பேரண்ட்ஸ் தான் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி எங்கள் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு வந்தாங்க. 2 days கழிச்சு ஜங்குக்கோட மாம்கிட்டே கொண்டு போய் ஜங்குக்கை விட்டோம். ஜங்குக்கோட மாம் ஓப்பனாகவே ஜங்குக்கிட்ட சொல்லி இவனை ஏதாவது ஹோமில் விட்டுருங்கங்கிற மாதிரி என் டேடுக்கிட்ட தான் சொன்னாங்க. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டாக மேரேஜ் பண்ண என் ஃப்ரெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் உன் நேமுக்கு சேஞ்ச் பண்ண எடுத்த செகண்டே அவன் சன்னு தேவையில்லைங்கிற மாதிரி லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டலாங்கிற மாதிரி என் டேடு கொஞ்சம் கோவமாக பனிஷ் பண்ணி திட்டிட்டு என் ஃப்ரெண்டோட சன்னை எனக்கு பத்திரமா பாட்டுக்க தெரியுங்கிற மாதிரி ஜங்குக்கை எங்கள் ஹவுஸ்க்கே கூப்பிட்டு வந்தார். எங்கள் கூட தான் அவன் சைல்ட்லேருந்தே இருந்தான். ஸ்கூல் படிக்க சொல்ல
ஸ்கூல் படிக்க சொல்ல நிறைய பர்சன்ஸ் என்கிட்ட வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. அவங்ககிட்டயும் போய் பேசுவாங்க. ஆனால் அவன் யார்கிட்டையுமே பேச மாட்டான். ஏன்னா தன்னை போட் பண்ண மாமே தன்னை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. மாமே தூக்கி போன பிளேஸில் மற்ற ஒரு அதர் பர்சன்ட் தான் மேலே உண்மையான கேரிங் லவ்வையும் காட்ட முடியுமாங்கிற மாதிரி ஒரு ஃபீல், நிறைய பெயின் அவனுக்குள்ள அந்த சைல்டேஜ்லேயே இருந்துச்சு. யார்கிட்டையுமே பேச மாட்டான். என்கிட்ட, என் பேரண்ட்ஸ்கிட்ட மட்டும்தான் அவன் பேசுவான். அந்த மூமெண்ட்டில் என் கூட நிறைய பர்சன்ஸ் பேசுகிறது, ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மூமெண்டெல்லாம் பார்த்துட்டு, இப்போ நீ சொன்னியே சைக்கோக்கெலாம் பிஹேவ் பண்ணுறான், எல்லாரையும் அடிக்கிறான் அப்படின்ட்டு, இது அப்போவே பண்ணான். அந்த சைல்டேஜ்லேயே பண்ணான். என்கிட்ட க்ளோஸாக வர பர்சன்ஸை அவன் அடித்தான். நாங்கள் கூட ஏதோ ப்ராப்ளமாக இருக்குங்கிற மாதிரி டாக்டர்கிட்ட செக் பண்ண சொல்ல அவன் ரொம்ப உடஞ்சி போயிருக்கான். தனக்குன்னு சொந்தமானது தனக்குன்னு எடுத்து வைக்கணும்னு திங்க் பண்ணுறான். அவன் கூட இருக்க சொல்ல மற்ற பர்சன்ஸ் கிட்ட க்ளோஸாக பேசாடுங்கிற மாதிரி தான் டாக்டரும் என்னோடய பேரண்ட்ஸும் என்கிட்ட சொன்னாங்க. அதுக்காக தான் மற்ற பர்சன்ஸே க்ளோஸாக பேசினாலும் நான் பேசுகிறத நிப்பாட்டிட்டேன். ஏன்னா என் ஜங்குக்கு நான் மட்டும் ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும் போட்டுன்னு திங்க் பண்ணேன். அவள் மட்டும் எனக்கு லைஃப்பில் ஃப்ரெண்டாகவே இருந்தாலே போடணும்னு நான் டிசைட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் யார்கிட்டையுமே பேசுகிறத மொத்தமாக நிப்பாட்டிட்டேன். அவன் அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டான். நார்மல் ஜங்குக்கா பழையபடி என்கிட்ட அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். ஜிமினா என்கிட்ட லவ் சொல்லக்கூட ஜிமினா என்கிட்ட இருந்து சுகாவை பிரிச்சுடுவானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஜிமினாவை கூட கீல் பண்ண அவன் ட்ரை பண்ணான். நான் தான் அந்த பிளேஸில் அவனை சேவ் பண்ணி அவன்கிட்ட எல்லாத்தையும் புரிய வச்சேன். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டுடா, நமக்குன்னு ஒரு பார்ட்னர் வருவாங்க, நமக்குன்னு பேபிஸ் வரும், ஒரு ஃபேமிலி வரும், ஒரு பாண்டு வரும். நம்ம அப்படியே ஃபேமிலி லைஃப்பில் மூவ் ஆகி இன்னும் நம்ம லைஃப்பில் நிறைய ஹாப்பினஸ் வரும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டோட எண்டாக போகிறது கிடையாது. நம்ம லைஃப்குள்ளேயும் மூவ் ஆகணும். அவன் என் லைஃப் பார்ட்னருங்கிற மாதிரி அவனுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சேன். ஃபஸ்ட்டில் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணான், என்கிட்ட ஃபைட் பண்ணான், என்கிட்ட பேசலை, இக்னோர் பண்ணான், ரொம்ப டென்ஷன் ஆனான். அப்புறம் போக போக அதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். கண்டிப்பாக ஒரு பர்சனோட லைஃப்பில் ஒரு பர்சன் பார்ட்னராக வேணும் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஜிமினாவை அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அது உனக்கு தெரியுமா? அப்படிலாம் இருக்குது. ஜங்குக்கோட கோவம், ஜங்குக்கோட கேரக்டர் இந்த மாதிரி இருக்குன்னு போயிட்டான். நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க ஒர்க்கை நான் அப்போவே பிரேக் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் நீடா ஏன் ஜங்குக், ஏன் குக்கிக்கு நான் இருக்கிறேன். இந்த மொட்டை வேலையில் மொட்டை லவ்வையும் கொடுக்க இந்த டே இருக்கிறேங்கிற மாதிரி நீ ஆட்டான் அவன் பக்கத்தில் இருந்துக்கிட்டு நான் இருக்கிறேன் குக்கி, நான் எல்லாமாவே உனக்கு இருப்பேன் குக்கி அப்படிங்கிற மாதிரி அவன் ஹார்ட்குள்ளே ஃபுல்லாக உன் மெமரி மொத்தத்தையுமே விதைச்ச. நீ மட்டும்தான் அவனுக்கு, நீ மட்டும்தான் எல்லாங்கிற மாதிரி அவன் மைண்டும் அவன் ஹார்ட்டும் திங்க் பண்ணுற அளவுக்கு வச்ச. திங்க் பண்ணவும் அவன் செஞ்சான். நீ தான் எல்லான்னுக்கிற மாதிரி அவன் லவ்வை ஃபீல் பண்ணி உன்கிட்ட லவ்வையும் சொன்னான். அவன் கூட க்ளோஸாகவும் இருக்கிறான், டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறான், ஜாலியாக இருக்கணும்னு திங்க் பண்ணான். ரொம்ப ஸ்மூத்தாக தான் போச்சு. ஆனால் சார்லி என்ன பண்ணானுங்கிறது உனக்கு தெரியல, அது எனக்கு தெரியும். அதெல்லாம் ஃபாஸ்ட். நீ எப்படி இந்த அளவுக்கு என் ஃப்ரெண்டை ஏன் முன்னாடியோ இத்தனை வேர்ட்ஸை வச்சு ஹேட்டாக திட்டுட்ட பார்க்க சொல்ல என்னால் முடியல டயாங். இதுக்கப்புறம் நீ என் ஜங்குக்கு எப்போதுமே மீட் பண்ணிடுறத. இப்போவே இங்கிருந்து உன் கிராண்ட்மாவோட கண்ட்ரிக்கு கிளம்பிடு. அவன் இழந்ததோட கதறுவான். என்கிட்ட என்கிட்ட பிரிச்சிட்டியானுங்கிற மாதிரி என்கிட்ட ஃபைட் பண்ணுவான். ஆனால் கொஞ்சம் டேஸில் என் ஃப்ரெண்டை பழையபடி என்னால் மாட்ட முடியும். நீங்கள் ஃப்ரீயாக கிளம்பலாம். ஆனால் இந்த சிட்டியில் நீ இருக்கக்கூடாது. இப்போவே இங்கே கிளம்பிடு. ஜிமீன் இவனை ஹவுஸில் கொண்டு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் கரெக்டாக நம்ம வீமின் 2 பேருமே அப்படியே ஹவுஸுக்கு கிளம்புறாங்க. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நம்ம ஜங்குக்கு தான் எதையுமே பேசாமல் ரொம்ப சைலண்டாக சுகாவை பாட்டப்படியே உட்காந்துருக்காரு. சுகாவுக்குமே ஜங்குக்கிட்ட என்ன பேச என்ன கேட்குங்கிறது எதுவுமே தெரியல. அந்த மூமெண்ட்டில் நம்ம சுகா ஜங்குக்கு அப்படியே ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டுருக்காரு. இப்போ ஒரு 2 days 2-3 days நம்ம சுகா ஹவுஸுக்கெலாம் வரல.
ஜங்குக் கூடயே ஹாஸ்பிட்டல்லையே ரொம்ப கேரிங்காக ஜங்குக்கை பார்த்துட்ருக்காரு. அந்த மொமெண்ட்டுக்கு கரெக்டாக நம்ம சுகா ஜங்குக்கோட அந்த ஹவுஸுக்கே கூட்டுருப்பாரு. அந்த ஹவுஸ்க்குள்ள என்ட்ராக சொல்லலாம் டேக் கூட இருந்த மூமெண்ட்டு தான் நம்ம ஜங்குக்கு டிங் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக வந்து சோஃபாவில் உட்காந்தபடி எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது சுகா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டேன். சுகா அப்படியே ஜூஸை ரெடி பண்ணி கொண்டு வந்து ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டா ஜங்குக்கு வந்து என்னடா 3 days to 4 days கிட்ட மூவ் ஆன் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ வரைக்கும் ஏன் டேயை பற்றி அவன் கேட்கவே இல்லைங்கிற மாதிரி ரொம்ப டவுட்டிங்லேயே நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ நம்ம ஜங்குக்கா பெட்ரூமில் கொண்டு வந்து ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்படி வரேன் என்ன ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா இப்போனா ஹவுஸுக்கே வராரு. இந்த மாதிரி வேண்டாம் டேயோட ஹவுஸில் தான் உட்காண்ட்ருக்காரு. இதை பார்த்துட்டு சுகா ஷாக் ஆகி டே உன்னை அப்போவே அடர் கண்ட்ரிக்கு போக சொன்னோம்லடா, இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கோவட்டில் சுகா தீட்டிட்டு பேரண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட அப்போவே சொன்னோம்ல ஜிம்மி நீ பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோவமாக பேரண்ட்ஸை பார்த்து திட்டம். டேடா எதுக்காக எல்லாரையும் திட்டிகிட்ருக்க ஹயாங், திட்ட வேண்டிட்டு என்ன மட்டும் திட்டுறியா அப்படிங்கிற மாரி சொல்லவும் நீ என்ன பண்ணிகிட்ருக்க டேயாங், உங்ககிட்ட நான் என்னடா சொன்னேன், டே அவனை டார்ச்சர் பண்ணாடுன்னு சொன்னேன்டா, அட்லீஸ்ட் அவன் லைஃப்லையாவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விடுன்னா நான் அவன் முன்னாடியேடா இருப்பேன், அவனை டார்ச்சர் தான் பண்ணிகிட்ருப்பேனுங்கிற மாதிரி ஏன் டே நீ இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி பேசுனா எங்கள் பாரு ஹயாங் எனக்கு ஜங்குக்கு வேணும், என்ன பழைய படிட்டு ட்ராமா பண்ணிகிட்ருக்கியா இப்போ ஒரு 3 days தான் அவன் உன்னை பற்றி கேட்காம என்கிட்ட இருக்கிறான், நான் திரும்ப ஒன்று ஜங்குக்கிட்ட கொண்டு விடுறதா இல்லை ஒழுங்காக அடர் கண்ட்ரிக்கு கிளம்பு. எங்கள் பாரு ஹயாங் அதெல்லாம் என்னால் முடியாது, நீ என்கிட்ட ஃபாஸ்ட் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் ஜங்கு கஷ்டப்பட்டான், ஜங்குக்கோட மாம் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, ஜங்குக்கோட டேட் இந்த மாதிரி டெட் ஆனாங்க, ஜங்குக் சைல்டேஜில் அவ்வளோ பெயினில் இருந்தான்ங்கிறத நீ என்கிட்ட ஒரு டைம் ஆகிட்டு சொல்லிட்டு இருக்கலாம். அட்லீஸ்ட் அவன் இந்த மாதிரி கேரக்டர் அவன் இப்படிலாம் கோவப்படுவான் இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுவானுங்கிறதையும் என்கிட்ட ஒரு டைம் ஆகிட்டு சொல்லிட்டு இருக்கலாம். நான் எல்லாத்தையுமே புதுசாக பார்க்க சொல்ல எனக்கு அந்த மூமெண்ட்லாம் ரொம்ப வியர்டாக இருந்துச்சு, அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். மற்றபடி எனக்கு எப்படி என் குக்கி பிடிக்காமல் போகும், எனக்கு என் குக்கின்னு அவ்வளோ பிடிக்கும் ஹயாங், ப்ளீஸ் ஹயாங் நான் ஜங்குக்கை பார்க்கணும், நான் ஜங்குக்கிட்ட பேசணும். அது மட்டும் இல்லை ஜங்குக்கு ஏன் கூட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருக்கான். நாங்கள் 2 பேரும் எங்கள் லைஃப்பில் எப்போவும் மூவ் ஆன் ஆகிட்டோம். மூவ் ஆன் ஆகி 1 monthக்கு மேலே எண்டாக போகுது, 1 month ஆக போகுது. ப்ளீஸ் எனக்கு ஃபஸ்ட்டில் புரியலை, இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், கண்டிப்பாக நான் ஜங்குக்கு கஷ்டப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னலாமோ பேசி நம்ம சுகாவை கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பி ஜங்குக்கோட ஹவுஸுக்கு சுகா டேயை கூட்டிகிட்டு வர ரெடி பண்ணிடுவார். பீமீனும் சுகாவும் கரெக்டாக ஜங்குக்கோட ஹவுஸ்க்குள்ள என்ட்ரானா ஆஃப்டர்நூன் ஃபுட்டு தான் நம்ம ஜங்குக்கு சாப்பிட்டபடியே உள்ளே என்ட்ராகிற நம்ம டேயை நோட் பண்ணிவிட்டு அங்கேயே நில்லுட்டு எதுக்காக தேவையில்லாமல் ஏன் ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகிற அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்க இந்த வேடை கேட்டு சுகா ரொம்ப ஷாக் ஆனா டே அதுக்கு மேலே ஷாக் ஆகி நேராக டேக்கிட்டே வந்தா நம்ம டே தான் என்னாச்சு குக்கியா என்னை புதுசாக ட்ராமா பண்ண வந்துருக்கியா, சுகா உன் பிரதரை ஒழுங்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு, என்னை டென்ஷன் ஆக்க சொல்லாத, அப்புறம் பாட்டுக்கும் நான் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, உன் பிரதர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போ, முதல்ல என் ஹவுஸ்லேருந்து அவனை வெளியே கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக காட்டுனா குக்கி நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற குக்கி, அது நான் என்ன சொல்ல வரேங்கிறது கேள குக்கி, நான் தெரியாமல் பேசிட்டேன் குக்கி, தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டேன் குக்கி, எனக்கும் ஃபாஸ்ட் லைஃப்பை பற்றி எதுவுமே தெரியாது குக்கி நான் பேசுகிறத கேள் குக்கி அப்படிங்கிற மாதிரி குக்கியோட ஃபேஸை தான் கப்பன்னு ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஜங்குக்கு தட்டி ஆன்சர் விடுறாரு. இந்த மாதிரி விட்டுட்டு இருந்தா இந்த மாதிரி நம்ம டேயோட ஆன்சர் தட்டி விடுற மூமெண்ட்டுக்கு டே டென்ஷன் ஆகி ஜங்குக்கோட ஷார்ட்டில் வர கிரிப்பாக பிடிச்சபடி ஏண்டா என்னடா நினச்சிட்டு இருக்கேன், நான் பாட்டுக்கு என் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகி தானடா இருந்தேன், நீ தானடா என்னோட பிளேஸில் எத்தனை டேஸ் இந்த ஹவுஸில் என்னை லாக் பண்ணி வச்சுருந்தேன், மேரேஜ் அது இதுன்னு சொல்லி என்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ போனா எப்படிடா போவேன், எப்படி போவேன், அதெல்லாம் என்னால் எங்கேயும் போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், இதுதான் என்னோடய ஹவுஸ், நீ என்கிட்ட ப்ளே பண்ணதுக்கு முன்னாடி அதை திங்க் பண்ணியிருக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீ என்கிட்ட ப்ளே பண்ணுவேன்,
அதுக்கப்புறம் நான் என்ன உன்னை விட்டு மூவ் ஆன் ஆகவே நினைக்கிறியா? உன்னால் ஆனாடா பார்த்துக்கோ. இங்கேருந்து நான் எங்கேயும் மூவ் ஆன் ஆக மாட்டேன். இது என்னோட ஹஸ்பண்டோட ஹவுஸ். நான் எதுக்கு இங்கேருந்து போகணும்? என்ன என்கிட்ட நீ ப்ளே பண்ணதுக்கு முன்னாடி அதை யோசிச்சிருக்கணும். நான் இங்கிட்டான் இருப்பேன். இப்படி டே பேசுகிற மொமெண்ட்டுக்கு டேயை ஓங்கி நம்ம ஜொங்குக்கு ஒரு ஸ்லாப் வைப்பாரா? ஸ்லாப் வச்ச வேகத்துலேயே நம்ம டே அப்படியே ஃப்ளோரில் வந்து கீழே விழுறாரு. கீழே விழுந்த பொசிஷனுக்கு நம்ம ஜொங்குக்கிட்டா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என்னென்ன பைத்தியம் நினச்சிக்கிட்டு இருக்கியா? நான் உன்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்க சொன்னேன்னா நான் உனக்கு உன் முன்னாடி இருந்துகிட்டே தெரியல. இப்போ என்ன புது ப்ராப்ளம் பண்ணதுக்கு ஹஸ்பண்டு ஒய்ஃப்னு ரிலேஷன்ஷிப்பை வச்சு பேசிகிட்டு இருக்கேன். அதான் என்னை பார்த்தா சைக்கோ மாதிரி பிஹேவ் ஆகுதுனால சைக்கோ கூட லைஃப்பில் மூவ் ஆன் ஆக முடியாது, சைக்கோ கூட இருக்க முடியாதுனால பின்ன என்னத்துக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்லாப் பண்ணிட்டு ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசுனா கீழே விழுந்துட்டு இன்னும் எழுந்து காட்டப்பட்டுட்டு சுகவும் ஜிமினாவும் ஷாக் ஆகிட்டே கிட்ட வேண்டாம். ஜொங்குக்குமே ஏன் எழுந்துக்கலங்கிற மாதிரி ஷாக்னஸில் நேராக டேக்கிட்டே வேகமாக வர்றாரு. டேயாங் டேயாங் என்னாச்சு? ஏன்டா இந்த மாதிரி பண்ண? எதுக்கிட்ட அவனை அடித்தேன்? நான் கோவத்தில் டேங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணேன். ஜிமின் அப்படியே வாட்டர் எடுத்து டேயோட ஃபேஸில் தெளிப்பாரா அந்த மாதிரி தெளிச்சான். டே இன்னும் கான்சல் அந்த பொசிஷனில் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு இன்னும் ரொம்ப பயந்து போய் டேயோட சீக்ஸ் எல்லாம் தட்ட ஆரம்பிக்கிறாரு. டேங் நான் ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன். டேங் என்னை பாரு டேங் என்னை பாரு டேங்குங்கிற மாதிரி நம்ம டேயோட சீக்ஸில் இந்த மாதிரி தட்டிக்கிட்டு இருந்தா சுகர் ரொம்ப பதட்டமாகி டாக்டருக்கு கால் பண்ணி ஜொங்குக்கூட ஹவுஸ்க்கு வர வைக்கிறாரு. சோஃபாவில் தான் நான் டே ஸ்லீப் பண்ணபடி இருக்கிறாரு. டே பக்கத்தில் தான் ஜிமினா ஜொங்குக்கும் இருக்கிறாங்க, சுகவுமே இருக்கிறாரு. டாக்டர் கரெக்டாக என்னாச்சுங்கிற மாதிரி கேட்கவும் அது ஒரு குட்டி ஃபைட்டு மயங்கி விழுந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு டாக்டருமே அப்படியே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பசண்ட்டுக்கு மேரேஜ் ஆகி எவ்வளோ டேஸ் ஆகுது, இந்த பசங்களோட ஹஸ்பண்ட் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சுகாவும் ஜிமினாவும் அப்படியே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் ஜொங்குக்கு அப்படியே டாக்டரையும் ஜிமினாவையும் சுகாவையும் நோட் பண்ணால் என்ன நான் கேட்குறது உங்களுக்கு புரியலையா? இந்த பசனோட ஹஸ்பண்ட் எங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி டாக்டர் கேட்கவும் ஜங்குக்குடா நான்டா இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி டாக்டரை நோட் பண்ணால் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. கங்க்ராஜ், நீங்கள் டேட் ஆகிட்டீங்க. அந்த பர்சன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. 1 month பேபி அந்த பர்சனோட டொமாக்ஸில் இருக்குது. இது ப்ரெக்னென்சிக்கான சிம்ஸ்டம் தான். அதான் மயங்கி விழுந்துருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மெடிசன்ஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு டாக்டர் அங்கேருந்து போனோம். சுகர் ஷாக் ஆகி ஏண்டா டே அவன் என்கிட்ட அப்போவே சொன்னான், என்கிட்ட அவன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டான், அவனை விட்டுட்டு இன்னொரு பர்சன்ட்டை என்னால் மூவ் ஆன் பண்ண முடியாதுன்னு சொன்னான். ஏடா எப்போடி என்கிட்ட ப்ராப்ளம் பண்ண சொல்ல இந்த மாதிரி சொன்னான்னு நினச்சான். உண்மையிலே என் டேக்கிட்ட அந்த மாதிரி வேற ப்ளே பண்ணியாடா அப்படிங்கிற மாதிரி சுகர் டென்ஷன்லேயே அப்படியே ஜொங்குக்கு பாட்டு மறைச்சான். ஜொங்குக்கு என்ன டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா அப்படிங்கிற மாதிரி ஷாக்லேயே நோட் பண்ணோம். டே அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணப்படி ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி பெட்டில் எழுந்து உட்காண்டா ஜிமினா அப்படியே டேக்கி சுகர் எடுத்து ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி சுகர் கொடுக்குறத பார்த்துட்டு சுகர் டென்ஷன் ஆகி நான் இங்கே டென்ஷனில் இருக்கேன், நீ சுகராடா கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி டீட்டவும் எவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பியான நியூஸ், நீ என்ன இந்த மாதிரி பண்ணுற டேட்டு அங்கே அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை கப்பனவும் ஏன்டா இப்போ சுகர் அள்ளி மவுட்டில் கொட்டுனேன் அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி ஜிமினாட்ட கேட்டா டே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ரொம்ப ஹாப்பியானா சுகாடா அப்படியே நம்ம ஜொங்குக்கம் பாட்டு முறைச்சபடி என்னென்னா டேக்கி ரொம்ப ஹாப்பியாகுது. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க டாக்டர் செக் பண்ணது மெடிசன் எழுதிருக்கு, மெடிசன் கொடுத்துருப்பாங்கல்ல மெடிசன் வாங்கிட்டுருக்கு அந்த பேப்பரெல்லாம் வேற காட்டுறாரு. டாக்டர் இப்போ என்ன செக் பண்ணாங்க, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறியா? ஐயோ எவ்வளோ பெரிய குட் நியூஸ் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். ஜொங்குக்கு தான் எங்கள் பாரு சுகா நீங்கள் ஏதோ புதுசாக ட்ராமா பண்ண மாதிரி தெரியுது, முதல்ல இங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினா சுகா டென்ஷன் ஆகி ஏன்டா டே ஏன் பிரதரை 1 monthக்கு மேலேயே ஹவுஸில் லாக் பண்ணி வச்சுருப்பேன், அவன்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக அவரை ப்ளே பண்ணலையா? நான் பண்ணியிருக்கப்போ என் பிரதர்கிட்ட அந்தளவுக்கு க்ளோஸாக இருந்து அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான், ஹவுஸை விட்டு வெளியே போகணுங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா என்ன மாதிரி பேசினா எங்கள் பாரு சுகா என்னால் இனி என் லைஃப்பில் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் எத்தனையோ டைம் டேக்கிட்ட என் லவ்வை சொல்லதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன்,
அவனுக்கு நான் எப்போதுமே சைக்கோவாக தான் தெரிஞ்சிருக்கேன். இந்த சைக்கோட லவ் எப்போதுமே அவனுக்கு புரியப்பட்டு கிடையாது. இப்போ ஒரு வேளை அவன் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ட்டு திங்க் பண்ண போய் தான் இப்போ என்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அவளுக்கு வேணும்னா அந்த பேபியை அபார்ட் பண்ண சொல்லிடு. அவன் லைஃப்பில் அவனுக்கு பிடிச்ச எந்த ஒரு பர்சன்ட் பண்ணாலும் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி நானே அந்த பேபியை அபார்ட் பண்ணதுக்கான மொத்த ஒர்க்கையும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக் பேசுகிறத கேட்டு ஜொங்குக்கோட சீக்ஸில் ஒரு 3 டைம் to 4 டைம் நம்ம டெய்லி ஸ்லாப் பண்ணுறது. உனக்கு என்ன திமிருடா? நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா? உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நீ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஸ்ட்ராங்காக நினச்சிட்டு இருக்கியா ஜொங்குக்? என் லைஃப்குள்ளே தேவையில்லாமல் என்றாகி என்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த மாதிரி ப்ளே பண்ணி எனக்கு பேபியை கொடுத்துட்டு நீ யாப்பே பேபி அபார்ட் பண்ணிப்பியா? ஏன் பேபி அபார்ட் பண்ணதுக்கு உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குது? இங்கே பாரு, என்னை நீ அக்செப்ட் பண்ணிக்காமல் போ. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இது என்னோட ஹவுஸ், நான் இங்கே தான் இருப்பேன்.